விருச்சக ராசி விருச்சக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். விருச்சக ராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் ஒரு பிரேக் த்ரூ நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா. நியூ சேலஞ்சஸ் கிடைக்குமா, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா, அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இனிமே உங்களைய ஸ்ட்ராங் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கா. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் பிளானிட்டரி கைடன்ஸ் எப்படி இருக்க போகுது, டெசிஷன் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த விஷயத்துல டெசிஷன் மேக்கிங் ஈஸியா இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது, இதுக்கு எல்லாத்துக்குமே லெட்ஸ் டிகோட் யுவர் ஆகஸ்ட். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரையும் பிளானட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ராசிக்கு 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம், ராசிக்கு 4ல் ராகு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய். ரொம்ப லாங் டைம் கழிச்சு ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு. தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இதெல்லாமே வந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ராசிக்கு அஷ்டமத்தில் புதன், இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரையும் ஆகாதவர் புதன் 8ஆம் இடத்துலேயே இருக்காரு. அதே போல் 9ஆம் இடத்துல குரு சூரியன்கிற சிவராஜ யோகம், அதே 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான், 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாய் இருக்காரு. ஸோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடியது. ரொம்ப நாட்களாக ஒரே இடத்துல இன்டென்சிட்டி விருச்சக ராசியை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி, நீங்கள் மட்டும் க்ரோ ஆகாத மாதிரி, எல்லாரும் க்ரோ ஆகிட்டு இருக்கிற மாதிரி நிறைய எஃபர்ட்ஸ் போடுறீங்க. விருச்சகத்தை பொறுத்தவரையும் ஒரு விஷயம், ஒரு வேலை அப்படிங்கிறது உங்ககிட்ட கொடுத்துட்டா மற்றவங்களை கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுடைய ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைலும் சரி, ஒர்க்கிங் ஸ்டைலும் சரி இன்டூ 100% தான். எந்த விஷயத்துக்குமே ரொம்ப ஆர்வமாக ஈடுபாடாக ஒரு விஷயத்த சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருவீங்க. இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் நட்சத்திரமாக இருக்கட்டும், சனி வீட்டில் செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நட்சத்திரம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிற சொல்லலாம். அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக சொல்லுவாங்க. சாப்பாடு, தண்ணி, டீ, இந்த 3 விஷயத்தில் டீ குடிச்சிட்டாதான் அதிக நாட்களாக வேலை செய்கிறவங்க இந்த விருச்சக ராசி தான். அதனால தனக்கு என்ன அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. எப்போவுமே அடுத்தவங்களுடைய நலல், அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாம் எவ்வளோ பெரிய நெகட்டிவாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்குவீங்க. இந்த கேரக்டர் தான் இன்றைக்கி உங்களுக்கு சேம் பாசிட்டிவாக இருந்த விஷயங்களும் இன்றைக்கி நெகட்டிவாக இருக்குது. ஏன் நான் மட்டும் இன்றைக்கி அதே இடத்துல இருக்கிறேன், ஏன் நான் மட்டும் ஃபினான்ஷியல் சேவ் பண்ண முடியல, சேமிக்க முடியல, சேமித்த பணத்தை எனக்காக யூஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய வருத்தங்கள் இன்னைக்கு உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசியை பொறுத்தவரை நம்ம கேரக்டர் அப்படின்னு சொல்லும் போதே எதாக இருந்தாலும் வெளிப்படை தன்மை. இங்கே ராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் அப்படின்னோடனே எல்லாரும் பயந்துருவாங்க. தேல் மாதிரிங்க, தேல் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. தேல் மாதிரி இல்லை, ஒரு ஆலமரம் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நிழல் கொடுக்குறவங்க, ஒரு ஃபாதர் மாதிரி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்க, ஒரு மதர் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்க. 25 வயசு 30 வயசுலேயே பார்த்திங்கன்னா அனுபவ அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த விஷயத்தை இப்படி பண்ணினா, யாருமே இல்லாமல் வளர்ந்தவங்க தான் இந்த விருச்சகம். இந்த விஷயத்தை இப்படி பண்ணினா சக்ஸஸ், யார்கிட்டயாவது கன்க்ளூஷன் கேட்கணும்னா விருச்சகத்திட்ட போய் கேளுங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. ஒரு பாசிட்டிவ் என்ன, நிறைய பேர் பாசிட்டிவ் மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் நீ பண்ணுற விஷயத்தில் இது நெகட்டிவாக இருக்குது, இது சேஞ்ச் பண்ணிக்கோ, நீ வாழ்க்கையில் முன்னேறுவ, இந்த ப்ளஸ் சைடும் சொல்கிறது சரி, மைனஸ் சைடும் சொல்கிறது சரி, நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு தெரியாத நல்லது இல்லை, உங்களுக்கு தெரியாத கெட்டது இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டு பழகிட்டு வந்தவங்க தான் நீங்கள். இன்றைக்கி ஒரு எல்லாருக்கும் ஒரு தூண் மாதிரி, ஒரு அரண் மாதிரி காக்கக்கூடியவங்க நீங்கள் தான். பட் இன்றைக்கி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேறு யாருக்காவது நடந்திருந்தா அவங்கள வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சி போயிருப்பாங்க. பட் எல்லா இடத்துலையும் தண்ணியில் தூக்கி போட்ட கல் மாதிரி நீங்கள் இன்றைக்கி மறந்துட்டு தான் இருக்கீங்க. சர்வைவ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சின்ன வயசில் அம்மாவோட ஆதரவு இருந்தாலும் பெருசாக அதை ஒன்றும் சப்போர்ட் பண்ணியிருக்காது. நல்லா வளர்ந்து வந்திருக்கும் போது யாராவது ஒருத்தர் பார்த்திங்கன்னா தட்டி விட்டுட்டே இருந்திருப்பாங்க உங்களை. ஸோ தட்ட வளர்ந்து தான் இன்றைக்கி விருச்சிகத்தை பொறுத்தவரையும் ஒரு யாருமே இருந்தாலும் இல்லாட்டியும் நான் சர்வை பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இந்த விருச்சிகத்தை பொறுத்தவரையும் பாசிட்டிவிட்டியை நம்ம நெகட்டிவாக சொல்லிடவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகத்தால் நான் விழுந்துட்டேன் மேடம் அப்படின்னு நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அவர் சொல்லியிருந்தார். சார் நம்ம 21லேயே பார்த்தோம் சார், அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லேண்ட் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது, உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களே உங்களை நம்பிக்கை துரோகங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, அது உங்களுக்கே தெரியும் எது யார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆமாம் மேடம், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த பிஸ்னஸில் என்னோடய தம்பியை பார்ட்னர்ஷிப்பாக போட்டிருந்தேன். ஸோ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என் தம்பி அதில் பிஸ்னஸ் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டார். பட் அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு
இன்னைக்கு என்னைய ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சொத்து எனக்கும் சம்மந்தம் இருக்கு, இந்த சொத்து எனக்கும் பங்கு இருக்கு, இந்த பிஸ்னஸ்ல எனக்கும் பங்கு இருக்கு, இவ்வளோ பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பணம் கொடுங்கன்னு ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது, சார் இதெல்லாம் நீங்க விட்டுட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா மேடம், எனக்கு இதுல இருந்து வெளியே போனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நான் போயிடாதீங்க. உங்களுக்கான டைம் அப்படிங்கிறது இது இல்ல. வெயிட் பண்ணுங்க. நீங்க இந்த டைம் பீயிங் வரை ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லி அந்த டைம் பீயிங் வரை நீங்க வெயிட் பண்ணுங்க. ஹோப்போட வெயிட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் இந்த டைம் பீயிங்ல நடக்கும். நான் உங்களை கான்ஃபிடென்ட் லெவல் நான் சொன்னாலுமே நீங்க மனசு விடுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பட் நீங்கள் மனசு விட்டுறக்கூடாது. ஸோ இன்ஃபேக்ட் வந்து ஒரு 7 மந்த் டைம் பீரியட் நம்ம சொல்லியிருந்தோம். 7 மந்த்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை கால் பண்ணிட்டார். மேடம் என்னால் முடியல, மேடம் என்னால் முடியல, வேண்டாம் இதுலேருந்து நான் மீண்டு வெளியே வந்துடுறேன், நான் பிஸ்னஸை விட்டுட்டு வந்துடுறேன், அவங்களுக்கே கொடுத்துட்டு வந்துடுறேன், அதுதான் நான் அவங்களுக்கு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கரெக்டான அவருடைய டைம் வந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்ட் அந்த பர்சன்ஸோடைய விஷயங்கள்லாம் இவர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க எனக்கு இது வேண்டாம், இந்த எந்த பிரச்சனையும் எனக்கு வேண்டாம், அவங்களோட பிஸ்னஸை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அவங்களுடைய லேண்டு ப்ராப்ளத்தையும் அவங்களே எனக்கு வேண்டான்னு கிளியர் பண்ணி இந்த விருச்சிக ராசிகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் அவர் நம்ம ஃபோன் பண்ணும்போது நம்ம இந்த டெசிஷன் எடுக்காமல் இருந்தால் அவர் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு வெளியே வந்திருப்பார். பட் இன்னைக்கு அவங்க அந்த விஷயத்த நம்மளால முடிஞ்சது பிளானட்டரி கைடன்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிறந்த கால ஜாதகம் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிச்சு. நம்ம பிரசன்னம் போட்டு பார்த்தா அவருக்கு தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேஷன் பண்ணிச்சு. அந்த தெய்வம் அந்த சொத்தை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இருந்தது. அதனால இன்னைக்கு அவர் அந்த சொத்தை காப்பாற்றிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிறந்த கால ஜாதகம் எந்த ஒரு மேஜரான டெசிஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் கொடுக்கக்கூடிய அனலைஸை எந்த ஒரு மந்த்லி பிளானட்டரி காம்பினேஷனோ மந்த்லி பிளானட்டரி கன்ஜெக்ஷனோ கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு விஷயத்த ஃபைனல் ரிசல்ட், ஃபைனல் தசாபுத்தி என்ன நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு, எந்தெந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த காலங்கள் எது வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மறந்துடவே கூடாது. ஸோ இந்த டைம் பீயிங்கில் இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு கரியர் ரிலேட்டடாக பார்த்தோன்னா நிறைய நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். பட் மறுபடியும் என்னை கற்றுக்கொள்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு லேர்னிங் பீரியடாக இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலையே இருக்கார். ஸோ அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நிறைய ஆயில் சம்மந்தப்பட்ட எனக்கு லைஃப் ஸ்பேன் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. லைஃப் ஸ்பேனை பற்றி பயமாக இருக்குது. நான் ரீசெண்ட் டைமில் ஒரு டெத் நியூஸ் கேட்குறேன். அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து அது நினச்சி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு இனி அந்த லைஃப் ஸ்பேன் இஷ்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் படிப்படியாக கிளியர் ஆக போகுது. ராசி அதிபதி ராசியை பார்க்குறதுனால மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆக போகுது. இத்தனை நாளாக ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒரு மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை சாட்டன் வக்ரமாகி பார்க்குறாரப்ப இந்த நேரத்தில் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ நான் அப்படின்னு யோசிக்கிறத விட நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ண போகிறார். அதனால் ஃபேமிலி ரீயூனியன் ஆஃப்டர் லாங் டைம் அப்படிங்கும்போது லாங் டைமுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ஃபேமிலி ரீயூனியன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விருச்சிகத்தை பொறுத்த வரையும் தனிப்பட்ட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக 35 பார்த்தீங்கன்னா 35, 39, 42 இவங்க எல்லாருமே நல்ல ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணியிருப்பாங்க. பட் யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்திருப்பாங்க ஒரு டைம் பீயிங்கில். ஸோ விருச்சகம் அப்படிங்கும்போது அங்கே சந்திரன் நீசமா, அப்போ அடுத்தவங்களுக்கு முயற்சி பண்ணும்போது நல்லா போகுது, எனக்குன்னு வரும்போது ஸ்டாப் ஆயிடும். இதுதான் இன்னைக்கு இவங்களுக்கு பேசிக்கான நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஃபேக்டர். ஸோ இது பிஸ்னஸ் டைம் பீயிங்க்கு புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டைம். அதில் மார்க்கெட்டிங் பண்ணலாமா, அதில் நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணலாமா, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான டைம் பீயிங்காக இருக்க போகுது. இனிமேல் மேரேஜ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி 7ஆம் இடத்தோடு இருக்கிறதுனால மேரேஜுக்கு ரொம்ப நாளாக அலையன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்தாவே இந்த பையன் தான் இருக்குது, இந்த பொண்ணு தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் 29 இருக்குது, 30 இருக்குது, அலையன்ஸ் எங்கிருந்துமே வரல அப்படின்னு ஒரு உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது மேரேஜ் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அலையன்ஸ் பார்த்துட்ருக்குறோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து தட்டி போயிட்டுருக்கு அப்படின்னு மனசு வருத்தத்தோடு இருந்த உங்களுக்கு இனி இந்த மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுக்காக மேரேஜ் லைஃப்க்கு உண்டான எஃபர்ட்ஸ் எல்லாமே இனி அதிகமாக பார்க்க போகலாம். 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் அதிபதியோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பா வழி உறவுகளை இந்த நேரத்தில் பொண்ணு வர்றதுக்கு ரொம்ப அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. ஸோ எடுக்கக்கூடிய முயற்சிகள்
உங்களுக்கு இனிமே வந்து ஒரு பாசிட்டிவா நடக்கிறதுக்கு முருகரோடைய வழிபாடு பண்ணுங்க. இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து ராசியை பார்க்கறதுனால முருகருடைய வழிபாடு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் காத்துட்டு இருக்கு. ஸோ மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.